நேயர்களுக்கு வணக்கம். சமஸ்கிருதத்தில் ஏகலவ்யா என்றும், தமிழில் ஏகலைவன் என்றும் அழைக்கப்படும் மகாபாரதத்தின் இந்த வீரரை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஏகலைவன் அப்படின்னு சொல்லி அ சொன்னாலே நம்மளுக்கு குரு துரோணாச்சாரியர் ஏகலைவனின் கட்டவிரல குரு தட்சிணையா பெற்ற அந்த சம்பவம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த சம்பவத்தை வைத்து சிலர் கடந்த ஒரு 50, 60 ஆண்டுகளாவே குரு துரோணாச்சாரியர் மீது ஒரு பழிய சுமத்துறாங்க. என்ன அப்படின்னா, ஜாதி பாகுபாட்டின் காரணமாக குரு துரோணாச்சாரியர் ஏகலைவனின் கட்டவிரல குரு தட்சிணையாக பெற்றார் அப்படிங்க இந்த குற்றச்சாட்டு துரோணாச்சாரியர் மீது சுமத்தப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை தான் நாம இந்த பதிவுல அலசி ஆராய்ந்து விமர்சிக்க போறோம். பின்னணி என்னன்னு தெரிய போறோம், தெளிவு பெற போறோம். சரி, இப்போ ஏகலைவனின் கட்டவிரலை ஜாதி பாகுபாட்டின் காரணமாக தான் குரு துரோணாச்சாரியர் குரு தட்சிணையாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்போ இதை நம்ம பார்க்கணும்னா முதல்ல இந்த ஜாதி பாகுபாட்டை எப்படியெல்லாம் இவங்க கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, இது ஏகலைவன் ஒரு வேடுவன், மலைவாசி, காட்டில் வசிப்பவர். அதனால குரு துரோணாச்சாரியர் அவரை வில்வித்தையில சிறந்தவன் என்ற அங்கீகாரம் கொடுக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவர் அந்த வில்வித்தையை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டவிரலை வாங்கிடுறாரு. இந்த ஏகலைவன் சூத்திரன் அப்படின்னு சிலர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ நாம பார்க்க போறது ஏகலைவன் கீழ்ஜாதி என்று சொல்லப்படும் சூத்திரனா, சிலரால் சொல்லப்படும் இந்த கருத்து. இவர் ஏகலைவன் வேடுவ குலமா அப்படிலாம் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம ஏகலைவனோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறமா குரு துரோணாச்சாரியர் எதுக்காக இவருக்கு வில்வித்தைய மேற்கொள்ள வைக்கல, கட்டவிரலை வாங்கினாரு அப்படிங்கிறத கடைசி பகுதியா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பகுதியில் இந்த ஜாதி பாகுபாடு அப்படின்னு சொல்றத நாம முதல்ல ஒரு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வேடுவ குலம் அப்படின்னா அந்த குலம், ஏகலைவனின் குலம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, 2வது அவர் சூத்திரனா, வர்ணாமுறையில் அவர் சூத்திரனா அப்படின்ட்டு நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இப்போ ஏகலைவனின் பின்னணி, அவரோட குலம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஏகலைவன் பிறந்தது யது குலத்தில். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓட தந்தையார் வாசுதேவனின் சகோதரனான தேவஸ்ரவாவின் மகனாக ஏகலைவன் பிறக்கிறார். இந்த தேவஸ்ரவா, வாசுதேவன், கிருஷ்ணர்லாம் யாரு அப்படின்னா யது குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த யது குலம்னா யாரு அப்படின்னா யதுவோட வம்சத்தில் வந்தவர்களை யது குலவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களதான் யாதவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த யது யார் அப்படின்னா யயாதியோட 5 மகன்கள்ல மூத்த மகனான யது ஓட வம்சம் தான் யது வம்சி. அப்போ இந்த யயாதி இந்த குறிப்பு இதெல்லாம் எங்க நமக்கு யதுவோட குறிப்பு எங்க கிடைக்குது அப்படின்னா ரிக்வேதத்துல கிடைக்குது. ரிக்வேதத்துல யயாதியோட 5 மகன்களை யார் யார் அப்படின்னா யது, துர்வாசா, அனு, துருகு, புரு, இவங்க 5 பேருமே பஞ்சஜனாகா என்று இவர்களை ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுறார்கள். இவர்கள் இப்போ இந்த 5 பஞ்சஜனாகால மூத்த மகனான யது, இவர் எந்த பகுதியை ஆள்றாரு அப்படின்னா சரஸ்வதி நதியை
அ ஓட அந்த பகுதிய வந்து அங்க உள்ள ராஜா தான் இவரு யது. அப்ப யதுவோட வம்சத்தில் வந்தவர்களை யாதவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள தான் யது குலவாசிகள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த யது குலத்தில் அவதரித்தவர் தான் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரமும். அதனால இந்த ஏகலைவன் குலத்தால் பிறப்பால் எந்த குலத்தில் பிறக்கிறார் அப்படின்னா யது குலத்தில் பிறக்கிறார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட தகப்பனாரான வாசுதேவரோட சகோதரரான தேவஸ்ரவாவோட மகனாக பிறக்கிறார் ஏகலைவன். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஏகலைவனும் ஒரே குலத்தில் உள்ளவர்கள். இது நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கோயில்ல வச்சு நம்ம கும்பிடுறோம், நம்ம பகவானா கும்பிடுறோம். அதே குலத்தில் அவதரித்த ஏகலைவனை நாம குலத்தின் அடிப்படையில் நாம வேற்றுமையை காட்டுவோமா? துரோணாச்சாரியர் அப்படி அந்த வேற்றுமையை காட்டியிருப்பாரா? அப்படிங்க இந்த கேள்விக்கான பதிலை நாமளே சிந்திச்சு பார்த்து அதுக்கான பதிலையும் நாம கொடுக்கணும். அப்போ இப்போ குலத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஏகலைவன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த குலமோ அதே குலத்தில் தான் இவரும் பிறக்கிறார் அப்படிங்கிறது நாம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். சரி, அப்போ அவர் வேடுவனா எப்படி மாறுறாரு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கணும்னா, இந்த ஏகலைவன் பிறந்த உடனே அந்த ஜோஷியம் ஜாதகம்லாம் பார்க்குறப்போ ஜோஷியர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த குழந்தையோட ராசி நிறைய துரதிர்ஷ்டமான ஒரு ராசி. இந்த குழந்தை குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்துக்கு சீரழிவு ஏற்படும், நிறைய துரதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு சொன்னதுனால தேவஸ்ரவா, ஏகலைவனின் பயாலஜிக்கல் ஃபாதர், சொந்த தகப்பனார் தேவஸ்ரவா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த காட்டுல தான் ஹிரண்ய தனு என்கிற வேடுவ குலத்தை நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்த இந்த ஹிரண்ய தனு அந்த குழந்தைய பார்த்து தன்னோட குழந்தையா தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம வந்து ஏகலைவனை ஒரு வேடுவனாக வேடுவ குல அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். இந்த வளர்ப்பு தந்தை, ஏகலைவனின் வளர்ப்பு தந்தை தான் ஹிரண்யதனு. அவர் தான் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்த நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி, இப்போ இந்த நிஷாதா சமுதாயம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் இது ஒரு பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறக்கிற மகனை தான் நிஷாதா அப்படிம்பாங்க. அப்போ இந்த நிஷாதா சமுதாயத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் எந்த தொழிலில் ஈடுபடுவாங்க அப்படின்னா, ஒன்று வேட்டையாடுற தொழிலாக இருக்கும், இல்லாட்டி மீன் பிடிக்கிற தொழிலாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து இந்த சமுதாயம், நிஷாதா சமுதாயம் அப்படிங்கிறது இந்த தொழிலின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் உள்ள விஷயம். சரி, இப்போ வந்து இந்த நிஷாதா சமுதாயத்தின் வேடுவ குலத்தின் ஹிரண்யதனுவின் மகனாக ஏகலைவன் வளர்க்கப்படுகிறார். அதனால ஏகலைவனை வந்து நம்ம ஒரு வேடுவ குலம் என்று சொன்னாலும் தவறு கிடையாது. அதனால பிறப்பால் அவர் வந்து ஒரு யது குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வளர்ப்பால் அவர் வந்து ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவர். சரி, இப்போ இந்த நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்தனால ஏகலைவன் வந்து ஒரு பாகுபாட்டின் காரணமாக தான் இவரோட கட்டவரலை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா, இதே நம்ம ராமாயணத்தை எடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி இன்னும் சில விஷயங்களையும் பார்த்தா, இதே நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் பெரிய பெரிய மகான்களா நாம போற்றுகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, வால்மீகி எடுத்துக்கோங்க. வால்மீகி
ஒரு பிராமண பின்னணியில் பிறந்திருந்தாலும், ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அவரையும் வந்து அவரும் காட்டுல கண்டறியப்பட்டு, ஒரு நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேடுவன் தான் இவரையும் வளர்க்கிறார். வால்மீகியும் வளர்க்கிறார். அப்போ அதே அந்த நிஷாதா சமுதாயத்தில் வளர்க்கப்பட்ட ஆ வால்மீகிய நாம முனிவரா போற்றுகிறோம். வியாசரை எடுத்துக்கோங்க. வியாசரோட அ தாயார் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி. அவங்க அதாவது இதே இந்த நிஷாதா சமுதாயத்துல உள்ள மீனவ பிரிவுல உள்ள அ அ பின்னணி கொண்டவங்க தான் வியாசரோட தாயார். அப்போ வியாசர் எவ்வளோ பெரிய முனிவர். அவர்தான் வேதத்தை எல்லாம் அந்த ஒரு வேதத்தை வந்து 4ஆ தொகுத்து நம்மளுக்கு கொடுத்தவரு. 18 புராணங்கள தொகுத்து கொடுத்தவரு. அப்போ அந்த வியாச முனிவரை நாம போற்றுகிறோம். அதனால நிஷாதா சமுதாயத்தில் வந்ததினால் வால்மீகியோ வியாச முனிவரோ புறக்கணிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் நாம இங்க தெளிவுபடுத்தணும். இதே மாதிரி இன்னும் சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சபரி, குகன் இவங்கெல்லாம் கூட நம்மளுக்கு ராமாயணத்துல நாம பார்க்குறோம். பகவான் அதாவது மகாவிஷ்ணுவின் ராம அவதாரத்தில் நாம இவங்களோட குறிப்பை நிச்சயமாக பார்க்குறோம். ராமருக்கு அந்த காட்டுல இருந்து பழங்கள் எல்லாம் எடுத்து தானே உண்ணு பார்த்து நல்ல சுவையா உள்ள கனிகளை ராமருக்கு கொடுத்த அந்த சபரி மாதா, அவங்க காட்டுவாசி. அவங்களும் இதே நிஷாதா சமுதாயத்துல இருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி படகோட்டியா இருந்து அந்த நதியை கறக்க செய்ய ராமரை கொண்டு சென்ற அந்த குகனை தன்னோட சகோதரனா எண்ணின ஸ்ரீராமரோட கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த குகனும் இதே நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். மீன் பிடிக்கிற தொழிலை கொண்டவர் தான். அதனால ஏகலைவன் ஒரு வேடுவன், நிஷாதா சமுதாயத்தை சேர்ந்தவன், ஒரு காட்டுவாசி அப்படிங்கிறதுனால, மலையில வசிக்கிறவர் அப்படிங்கிறதுனாலயோ பாகுபாட்டு காட்டுவதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நாம இந்த உதாரணங்கள் எல்லாம் வச்சு நாம தெளிவுபடுத்திக்கலாம். சரி, அப்போ இங்க வந்து ஜாதியின் அடிப்படையில, தொழிலின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில பாகுபாடு காட்டப்படவில்லை. துரோணாச்சாரியர் இந்த எந்த வகையான பாகுபாட்டின் காரணமாகவோ ஜாதியின் அடிப்படையிலையோ குலத்தின் அடிப்படையிலையோ ஏகலைவனின் கட்டவிரலை வாங்கியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை குருதக்ஷணாவாக அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் பாயிண்டா தெளிவுபடுத்திக்கலாம். சரி, இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவர் சூத்திரர் அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் சொல்றாங்க ஏகலைவன் இது மலைவாசி, காட்டுவாசினா இன்னைக்குள்ள டேர்ம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஷெட்யூல் ட்ரைப்லாம் அவங்க வந்து சூத்திரர்கள் அப்படிங்க அடிப்படையில் கொண்டுட்டு போயிட்டு ஏகலைவன் ஒரு சூத்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதையும் நாம தெளிவுபடுத்தலாம். என்ன அப்படின்னா, இந்த சூத்திரன் அப்படிங்கிறது வந்து வர்ணா முறையில் 4ஆவது வர்ணாவா வர்ற ஒரு வர்ணா. இது வந்து சமுதாயத்தில் உள்ள வகுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தை உள்ள மக்களை வந்து 4ஆக மக்களோட தன்மையை பொறுத்து, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட செயல்களை பொறுத்து அவங்க கிளாசிஃபை பண்ணப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா என்கிற 4 வர்ணங்களாக இந்த வகுப்பாட்டு இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணப்படுது. அப்போ இந்த சூத்திரன் அப்படிங்கிறது வந்து ஏகலைவனுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பதில். ஏன் அப்படின்னா,
ஏகலைவனின் வளர்ப்பு தந்தையார் யார் அப்படின்னா ஹிரண்யதனு. அப்போ ஹிரண்யதனு தான் அந்த வேடுவ குலத்தில் வராரு. மலைவாசி, காட்டுவாசி எப்படின்னாலும் நீங்க சொல்லிக்கோங்க. நிஷாதா சமுதாயத்துடையவர். அவர் யார் அப்படின்னா இந்த நிஷாதா சமுதாயத்தோட ராஜா, அரசர், சீஃப்டென் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இவரை வந்து பல இடத்துல நிஷாத ராஜான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ராஜா அப்படின்னாலே அவங்க அங்க வந்து சத்திரிய வர்ணால வராங்க. அப்போ ஹிரண்யதனுவின் தந்தையார் நிஷாத ராஜாவாக இருப்பதினால், அந்த நிஷாத சமுதாயத்தின் தலைவராக இருப்பதினால், அவர் வேடுவனாக இருந்தாலும், வேடுவ குலத்தில் வந்தாலும், வேட்டையாடுவதை தன் குலத்தொழிலாக அது அவர் மேற்கொண்டாலும், அவர் ஒரு ராஜா, அரசர் என்று வர்றப்போ அவர் வந்து சத்திரிய வர்ணாக்குள்ள வராரு. சரி, இதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரியும். இன்னும் அவர் வந்து அந்த சத்திரியர் ஓட பணியை எப்படி மேற்கொள்றாரு அப்படிங்கிறத. அப்போ இவர் ஹிரண்யதனு ஒரு சத்திரியர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நிஷாத ராஜா அப்படின்னா ஒரு சத்திரியர் அப்படின்ட்டு. அப்போ அவரோட மகனான, வளர்ப்பு மகனா இருந்தாலும் அவரோட மகனான ஏகலைவன் அந்த இளவரசனும் ஒரு சத்திரியன் தான். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி ஒரு சத்திரியரோ அதே மாதிரி ஏகலைவனும் இங்க நிஷாதா சமுதாயத்தின் வளர்ப்பு மகனாக இருந்தாலும், வேடுவ தொழிலை தன் தொழிலாக கொண்டு இருந்தாலும், ஒரு வேடுவனாக இருந்தாலும், அவர் வந்து ஒரு சத்திரியனாக தான் இங்க வசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்திக்கலாம். அதனால வர்ணாமுறையிலையும் ஏகலைவன் எந்த இடத்துலையும் அவர் சூத்திரன் கிடையாது. அவர் ஒரு சத்திரியர் அப்படின்ட்டு நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதனால்தான் இவ்வளோ இந்த ஏகலைவன் சம்பவம் நடந்து பதிவு செய்யப்பட்டு பல 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 1000 ஆண்டுகள் ஆனாலும் யாருமே துரோணாச்சாரியர் மீது பழி சுமத்தவில்லை. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த வர்ணாமுறை கான்செப்ட் நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியாதனால, அதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால, ஏதோ சிலர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதை நாம நம்பிட்டு போயிடுறோம். இது தவறான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சமுதாயத்தின் வகுப்பாடு பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா என்று இந்த 4 வர்ணங்களில் உள்ள அந்த வகுப்பாடை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான வகுப்பாடு தான். இங்க எங்கேயுமே ஜாதியின் அடிப்படையில கிடையாது. இதெல்லாம் வந்து கிரந்தத்தை படித்தோம்னா நமக்கு அதுல நிறைய தெளிவு பெறுவோம். நாம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே தெளிவா சொல்றாரு, சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் விதிய கர்த்தாரம் அவ்யயம். அதாவது இந்த 4 வர்ணங்களையும் பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா என்கிற இந்த 4 வர்ணங்களையும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அதாவது இந்த 4 வர்ணங்களையும் உருவாக்குனவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா அவரே இந்த 4 வர்ணங்களையும் உருவாக்குன அந்த கர்த்தாவாக இருந்தாலும் யார் எந்த வர்ணத்துக்குள்ள வரணுங்கிறத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தீர்மானிக்க மாட்டார் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. அப்போ யார் தீர்மானிப்பாங்கன்னா நீங்களும் நானும் மனிதர்களாகிய நாம தான் நம்மளோட கர்மா மற்றும் குணத்தால், நம்மளோட எண்ணங்களாலும் நம்ம செயல்பாட்டின் அடிப்படையிலும் தான் நாம பிராமண, சத்திரிய, வைஷ்யா, சூத்ரா என்கிற இந்த 4 வர்ணத்துக்குள் வருவோம் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதனால இங்க எதுவுமே தொழிலின் அடிப்படையில் ஜாதி வேற்றுமையோ இல்லாட்டி பிறப்பின் அடிப்படையில் உள்ள வகுப்பாடோ கிடையாது. பிறக்கும் போது எல்லோருமே சூத்திரர்கள். சூத்திரன் என்றால் அறியாமையில இருக்கும் நபரை தான் சூத்திரன் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம தகுதியை மேம்படுத்தி போனோம்னா நாம யாருனாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் நாம பிராமண, சத்திரிய, வைஷ்யாவாக நாம மாறலாம்
அப்படிங்கதான் நம்ம கிரந்தங்கள் எல்லாம் சொல்லுது. அதனால இந்த விஷயத்தை நாம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா இங்க ஜாதியின் அடிப்படையில எங்கேயுமே வேற்றுமை ஏகலைவன் மீது காட்டப்படவில்லை அப்படிங்கிறத நாம தெளிவுபடுத்தலாம். ஆகையால் குரு துரோணாச்சாரியர் ஏகலைவனின் கட்டவிரலை குருதட்சிணையாக பெற்றது எந்த வகையிலையும் ஜாதியின் அடிப்படையிலையோ குலத்தின் அடிப்படையிலையோ பாகுபாடு கிடையாது என்பதை ஆணித்தனமாக நாம உறுதி செய்யலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும். சரி, நீங்க ஜாதி வேற்றுமை இல்லைங்கிறீங்க, பாகுபாடு இல்லைங்கிறீங்க, குலத்தின் அடிப்படையில அவர் வேடுவனா இருந்தாலும் அதன் அடிப்படையில இவருக்கு பாகுபாட்டு காட்டவில்லை அப்படின்ட்டு இருந்தாலும் குரு துரோணாச்சாரியர் அப்ப எதுக்கு ஏகலைவனுக்கு வில்வித்தைய கத்துக் கொடுக்க மறுக்கிறார், மேற்கொள்ள விடவில்லை, அவரை பாராட்டவும் இல்லை, அவரோட அந்த வில்வித்தையோட திறமையை பார்த்தும் அவர் இவரோட கட்டவிரலை குரு தட்சிணையா வாங்குறாரு. ஏன்னா ஒரு வில்வித்த ஒரு வில்வித்தகருக்கு அந்த கட்டவிரல் ரொம்ப முக்கியம். அந்த அம்போட அந்த ஸ்ட்ரிங்கை இழுத்து பிடிச்சி அந்த வில்ல விடணும் அப்படின்னா அந்த கட்டவிரலோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குரு துரோணாச்சாரியருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் அந்த முக்கியமான அந்த உறுப்பான கட்டவிரலை ஏன் வாங்கினாரு அப்படிங்கிற கேள்வி எழும்பிச்சுன்னா அதுக்கான பதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பின்னணியை பார்த்தோம்னா அதுல இருக்க லாஜிக் நம்மளுக்கு புரியும். எங்கேயுமே எதுவுமே குறிப்பிடப்படலை, ஆனா நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி இதுக்கான லாஜிக்கல் லிங்கை நாம உருவாக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஏகலைவன் யார் அப்படின்னு சொன்னா ஹிரண்ய தனுவின் வளர்ப்பு மகன் நம்ம பார்த்தோம். அப்போ ஏகலைவனின் தந்தையார் ஹிரண்ய தனு. இவர் யாரு? நிஷாதா சமுதாயத்தின் அரசர். இவர் இன்னொன்று என்ன அப்படின்னா, வேடுவர் இருக்கிறது போக நிஷாத ராஜாவாக இருப்பது போக அவர் யார் அப்படின்னா மகத ராஜாவான ராஜா ஜராசந்தா ஓட படை தளபதி தான் இந்த ஹிரண்யதனு, ஏகலைவனின் தந்தையாரான ஹிரண்யதனு. அப்போ இந்த ராஜா ஜராசந்தா யார் அப்படின்னு கேட்டா, குரு துரோணாச்சாரியர், ஏகலைவனின் கட்டவரல குரு தட்சிணையா பெற்ற அந்த குரு துரோணாச்சாரியர் குரு ராஜ்யத்தின் அதாவது ஹஸ்தினாபுரத்தின் குரு ராஜ்யத்தின் போர் பயிற்சி கொடுக்கும் ஆசானாக இருப்பவர். அதாவது அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் பயிற்சி கொடுக்கிற குருவாக இருப்பவர் தான் துரோணாச்சாரியர். அப்போ இந்த ஹஸ்தினாபுரத்தோட குரு ராஜ்யத்தோட பரம எதிரி அப்படிங்கவர் தான் இந்த மகத நரேஷுங்க ராஜா ஜராசந்தா. அப்போ இன்னொரு வகையில நாம சொல்லணும் அப்படின்னா, ஏகலைவன் யார் அப்படின்னா, குரு துரோணாச்சாரியர் எந்த ஒரு ஹஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கும் குருவாக இருக்கிறாரோ அந்த ஹஸ்தினாபுர ராஜ்யத்தோட பரம எதிரியான ராஜா ஜராசந்தாவோட படைத்தளபதியான ஹிரண்யதனுவின் மகன் தான் இந்த ஏகலைவன். இப்போ நீங்க அந்த லிங்கை பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பாரத தேசம் இருக்குது, நம்மளோட இராணுவ படை இருக்குது, முப்படைகள் இருக்காங்க. இப்போ இந்த இராணுவ ரகசியம் போர் பயிற்சி ரகசியங்கள் எல்லாம் நம்மளுக்கு பக்கத்து எதிரி நாடுகளான பாகிஸ்தானுக்கோ சைனாவுக்கோ நாம அந்த வித்தையை கற்றுக் கொடுப்போமா, அந்த ரகசியங்களை நாம சொல்லுவோமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நம்மளோட பதில் என்னதான் இருக்கும்? ஐயோ நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கதான் நம்மளோட பதிலா இருக்கும். அப்போ இந்த போர் பயிற்சி இராணுவ ரகசியத்தை நம்ம எதிரிக்கு நாம கற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைய நிலைமையில அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு இருந்தா, அன்றைய காலத்திலும் எந்த ராஜ்யத்தோட குருவாக இருந்தாரோ குரு துரோணாச்சாரியர், அந்த ராஜ்யத்தோட எதிரி
ராஜ்யத்தோட படை தளபதியோட மகனான ஏகலைவனுக்கு இவர் போர் வித்தைய கத்து கொடுத்திருந்தாருன்னா இந்த ராஜ்யத்தோட துரோகியா மாறியிருப்பாரா இல்லையா? அப்போ இந்த ராஜ்யத்தோட எதிரி ராஜ்யத்தோட படதளபதியோட மகனான ஏகலைவனுக்கு வில் வித்தைய கத்து கொடுக்காமல் கட்டவிரல குருதக்ஷணாவாக பெற்ற துரோணாச்சாரியர் அவரோட இந்த செயல் சரியானதா தவறானதா அப்படின்ட்டு கேட்டோம்னா நம்ம மனசு என்ன சொல்லும், பகுத்தறிவு என்ன சொல்லும் அப்படின்னா துரோணாச்சாரியார் சரியாதாங்க பண்ணியிருந்தாரு அப்படின்னு தோணும். அதனால நம்மளோட அதாவது கிரந்தங்களை நாம முழுமையா படிக்காதனால்தான் இந்த 50-60 ஆண்டுகளாக நாம இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்னா விஷயம் நம்மளுக்கு தெரியல. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா குற்றச்சாட்டு வைக்கிறவங்க 1000 குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா நம்ம கிரந்தங்களை நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கான விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கான திறமையும் ஞானமும் நம்ம கிட்ட இருக்கும். அதனால நாம இப்போ முடிவுக்கு என்ன வாரோம் அப்படின்னா ஏகலைவனின் கட்டவிரலை குரு தக்ஷணாவாக குரு துரோணாச்சாரியர் பெற்றது எந்த வகையிலையும் ஜாதியின் அடிப்படையிலான பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யத்தின் பாதுகாப்பை கருதிதான் குரு துரோணாச்சாரியர் அந்த கட்டவரல ஏகலைவன் கிட்ட இருந்து பெறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா இங்க அர்ஜுனனோட வில்வித்தைக்கு காம்படிஷனா அதை காட்டிலும் அதிகமா இந்த ஏகலைவனோட வித்தை இருக்கிறப்போ அது நாளைக்கு தர்மத்தை காக்கிறதுக்காக தயார் செய்யப்படும் இந்த அர்ஜுனனின் அந்த போர் பயிற்சி நாளைக்கு அதர்மத்தின் பக்கத்தில் இருந்து எதிர்கொள்ள போகும் ஏகலைவனோ அவனோட மகன்களோ அவங்களோட தாக்கம் அதிகமாயிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல விஷயம்தான், நல்ல சிந்தனை தான் துரோணாச்சாரியருக்கு இருந்திருக்க கூடும். ஏன்னா பிற்காலத்துல நம்ம பார்க்குறோம் இதே இந்த ஏகலைவன் ஜராசந்தாவோட படை சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து மதுரால போரிடுறாரு. அப்போ கிருஷ்ணரோட கையால் தான் ஏகலைவன் போர்ல கொல்லப்படுறாரு. ஏகலைவனின் மகன்கள் கௌரவர்கள் அணியில் மகாபாரத யுத்தத்தை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த துரோணாச்சாரியர் தன்னோட விஸ்வாசத்தை தன்னோட ராஜ்யத்துக்கு காட்டியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால துரோணாச்சாரியர் மேலே பலர் இந்த பழியை சுமத்துனது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதை நாம் இங்கே முறியடிக்கணும். ஒரு யாராவது ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சால் அவங்க விமர்சனம் வந்தாலும் அந்த நல்ல செயல்பாட்டை நாம் முன்வைக்கிறது தான் தர்மத்துக்கான விஷயம். அதனால இத்தனை 1000 ஆண்டுகளாக யாருமே துரோணாச்சாரியர் மீது பழியை சுமத்தாதப்போ குற்றத்தை கண்டுபிடிக்காதப்போ இப்போ சமீப காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்குள்ள சிலர் பழியை சுமத்துனா இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்த்து இந்த பின்னணியெல்லாம் இந்த பின்னணியெல்லாம் நீங்களும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து உண்மைதான் அப்படின்ட்டு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா இதை நம்புங்க. நம்ம சனாதன தர்மம் என்றைக்கும் சமூக நீதிக்கான தர்மம், மனித மேம்பாட்டுக்கான தர்மம். இங்கே பாகுபாடு அநியாயத்துக்காக இருக்காது, நல்லதுக்காகவே இருக்கும். அறம் நிறைந்த தர்மம் தான் சனாதன தர்மம். ஜெய சனாதன தர்மம்.